தமிழகத்தில் மிட்டாய் கடைகள் போல மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கொய்யாத்தோப்பு பகுதியில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் கலந்து கொண்டு சௌமியா அன்புமணி தீபாவளி பண்டிகையின் போது டாஸ்மாகில் விற்பனையான பணத்தை தான் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படுவதாக கடுமையாக விமர்சித்தார். எப்படி மன்னிப்போம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எலெக்ஷன் போது உங்ககிட்ட வருவாங்க 1000 500 பட்டு புடவை, மூக்குத்தி, இட்லி பாத்திரம், குண்டா கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாம் வரும். வந்தவனே நல்லா கொடுப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, விக்கிரவாண்டியில புடவைய திருப்பி கொடுத்த கதையெல்லாம் நான் வீடியோவே பார்த்தேன். எங்களுக்கு வேணாங்க அந்த புடவைலாம், திருப்பி எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுத்து அனுப்புங்க. முதல்ல சாராய கடையை மூடு, நாங்க ஓட்டு போடுறோம். அதெல்லாம் மூட மாட்ட போய் தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் மூடாதவங்கள இனிமேல் மூட போறாங்க. அந்த சாராய கடையெல்லாம் போதை பழக்கம், குடிப்பழக்கம், இதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கிறதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னும் பெரிய பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கார். வேற யாரும் சொல்ல போறது இல்லை. அதனால நீங்க தான் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும். இந்த தேர்தல் போது ஞாபகம் வச்சுங்க, யாரு நீங்க கேட்காமையே உங்களுக்காக கிராமத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து